إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எம் தூதர் எம் சுவன வழிகாட்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது உண்டாவதாக. அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையாக எடுத்து நடந்த உத்தம நபி தோழர்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள் நம் அனைவர் மீதிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற நாம் அல் குர்ஆனும் சுன்னாவும் வழிகாட்டல்களை எடுத்து நடக்குமாறு எமக்கு படிக்கிறதோ அவைகளே எம் வாழ்வில் முடிந்த அளவு எடுத்து நடக்குமாறும், எவைகளை விட்டு முற்று முழுதாக ஒதுங்கி விலகி இருக்குமாறு எமக்கு எச்சரித்திருக்கிறதோ அவைகளை விட்டு முற்று முழுதாக விலகி ஒதுங்கி இருக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, வாழ்வில் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ளுமாறும், இறையச்சம் என்பதே அடித்தளம், அதை சூழத்துக்கு கொண்டு செல்லும், அதுவே எம் வாழ்வில் பல விஸ்தரிப்புகளை, பல அபிவிருத்திகளை ஏற்படுத்தும் என்பதை எனக்கும் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் எம்மை படைத்து எம்மை சுவனத்துக்கு அனுப்ப வேண்டும் என்பதை முழுமூச்சாக அல்லாஹ் இருக்கிறான். சகோதரர்களே, அல் குர்ஆனும் சுன்னாவும் அதை தெளிவாக எமக்கு வழிகாட்டுகிறது. சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழுகிற பொழுது எம் வாழ்வின் ஓட்டத்துக்காக வேண்டி அல்லாஹ் சில விஷயங்களை, அடிப்படைகளை ஏற்படுத்தி இருக்கிறான். அதன் அடிப்படையிலே தான் அல்லாஹ் வியாபாரம் என்கிற ஒன்றை எமக்கு ஆகுமானதாக ஹலாலானதாக ஆக்கி இருக்கிறான். சகோதரர்களே, இந்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வியாபாரம் என்பது எப்பொழுது அல்லாஹும் தூதரும் காட்டிய வழிகாட்டல் பிரகாரம் அமைகிறதோ, இந்த வியாபாரம் என்பது மார்க்க வரையறைக்கு உட்பட்டதாக எப்பொழுது ஆகுகிறதோ, எப்படி வழிகாட்டி இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்று காட்டியிருக்கிறார்கள், இவைகளை அலசி ஆராய்ந்து அந்த வியாபாரத்தை செய்கிற பொழுது அந்த வியாபாரத்தின் மூலம் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும், அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைந்து கொள்ள முடியும். சகோதரர்களே, இந்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அது இம்பார்ட்டன்ட், ஹலாலானதாக இருக்க வேண்டும். நாம் வியாபாரம் செய்கிற நாங்கள் வியாபாரத்தில் ஹலாலை சம்பாதிக்கிற அந்த முழுமூச்சோடு வியாபாரம் செய்ய வேண்டும். இதற்கு அப்பால் எங்களுடைய வியாபாரம் திரும்புகிறது என்றால், எம் மனோ இச்சை பிரகாரம் எங்களுடைய வியாபாரத்தை அமைக்கிறோம் என்றால், இந்த வியாபாரத்தின் மூலம் அல்லாஹ் எம்மை நரகத்தில் போட்டு விடுவான். வியாபாரம் ஹலாலானது. அஹல்லல்லாஹுல் பைஅ, அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான். வஹர்ரம ரிபா,
அவன் வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். தெளிவான வசனம். எனவே ஹலாலான அந்த வியாபாரத்தை நாம் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழியின் பிரகாரம் அமைத்துக் கொள்ளாமல் அந்த வியாபாரத்தில் மோசடியை கலந்து, அந்த வியாபாரத்தில் பொய்யை கலந்து, அந்த வியாபாரத்தில் வட்டியை கலந்து, அந்த வியாபாரத்தில் மக்களை ஏமாற்றி நாம் என்னுடைய வியாபாரத்தை அமைத்தால் அல்லாஹ்வுடைய நரகத்தை சம்பாதிக்க வேண்டி வரும். நஊது பில்லாஹ். வியாபாரம் என்பது ஹலால். ஆனால் அதை சரிவர செய்யாமல் அதை எம் மனோ இச்சை பிரகாரம் அதை நாம் மாற்றி அமைக்க நினைத்தால் சகோதரர்களே, அதை நரகத்துக்கு உரியவர்களாக எம்மை மாற்றிவிடும். இன்றைக்கு வியாபாரத்தை பாருங்கள். முஸ்லிம்களுடைய வியாபாரம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் மோசடி நிறைந்து காணப்படுகிற காலகட்டம், பொய் நிறைந்து காணப்படுகிற காலகட்டம். ஒரு பொருளை உண்மைக்கு உண்மையாக வாங்குவது என்பது சிரமமாக உள்ள ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் மோசடி நிறைந்திருக்கிறது, வியாபாரத்தில் கலப்படம் நிறைந்திருக்கிறது. இன்றைக்கு நாம பார்க்கிறோமே இல்லையா? எல்லாவற்றுக்கும் ஒரிஜினல் ஒரிஜினல் என்றே பேசுவார்கள். இன்றைக்கு எல்லாமே ஒரிஜினல், முதல் தரம் வாய்ந்தது என்று பேசுவார்கள். ஆனால் அந்த பொருளில் மோசடி தங்கி இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த ஆன்லைன் பொருட்கள் வியாபாரம் செய்கிறவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். அதிலே பொருளீட்டல் செய்பவர்கள், பொருட்களை வாங்குபவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் இந்த ஆன்லைன் பிசினஸ் மூலமாக. இன்றைக்கு நிறைந்த காலம் எல்லாமே பொருளீட்டல், பொருளாதாரம் வாங்குகிற பொருட்கள், அநேகமானவர்கள் பொருட்களை கொள்வனவு செய்வது ஆன்லைனாக மாறி இருக்குது. ஆனா இந்த ஆன்லைனை பார்த்தா இன்றைக்கு போட்டோவில் அழகா பிக்சர் இருக்கும், தரம் வாய்ந்த பொருள் போல இருக்கும். ஆனா இங்க வீடு வந்து சேர்ந்தால் அந்த பொருள் ஒன்றுக்கும் ஆகாத பொருளா இருக்கும். இது பிசினஸ் யாரு பண்றா? இந்த தொழில் யார் செய்கிறார்கள்? கலிமா சொன்ன முஸ்லிம்கள் செய்கிறார்கள். பயமில்லை, பயமில்லை. மோசடி செய்கிறோமே, இந்த மோசடி மறுமை நாளில் வெளிக்கொணரப்படுமே என்கிற அச்சம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? லிகுல்லி காதிரின் லிவாவுன், ஒவ்வொரு மோசடிக்காரனுக்கும் யுன்சபு லிவாவுன் ஃபீ இஸ்திஹி யௌமல் கியாமா, மறுமை நாளிலே ஒரு கொடி நட்டப்படும், அடையாளம். என்ன சொல்லுவான் அல்லாஹ்? அந்த நேரத்தில் சொல்லப்படும் ஹாதிஹி லக்ரத்து ஃபுலான் இப்னி ஃபுலான், இது இன்னாருடைய மகன் இன்னார் செய்த மோசடி என்று மறுமை நாளிலே மக்கள் மன்றத்திலே அல்லாஹ் வெளிப்படுத்துவான் என்கிற அச்சம் இல்லை, பயமில்லை. எல்லா பொருள் வியாபாரத்திலும் அநேகமாக மோசடி இடம் வருகிறது. ஒரு பொருள் முஸ்லிம்களை நம்பி வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை போன்று தோற்றம் அளிக்கிற ஒரு காலகட்டம் இது. ஒரு மருத்துவம் என்று வருகிற பொழுது அந்த மருத்துவத்தில் சும்மா நான் பிராக்டிகலா சொல்றேன், சில விஷயங்களை பேசி ஆகணும். இன்றைக்கு மருந்துக்கு நாம வாங்குற தேனை எடுத்து பாருங்க, எவ்வளவு பிரச்சனை போகுது. ஒரிஜினலா லோக்கலா தெரியும், கலப்படமான தேன் என்று தெரியும். ஆனால் அதை மோசடிக்காக வியாபாரம் செய்யப்படுகிறது. இதிலே நோயாளிகள் பாதிக்கப்படுவார்கள் என்கிற அச்சம் இல்லை. இதே போன்று ஒவ்வொரு கடைகளையும் எடுத்து பாருங்கள், முரண்டி இருக்கிறது என்பார்கள். 6 மாதம் முரண்டி இருக்கிறது. ஆனா அந்த பொருளை கொண்டு போய் கொடுத்தா என்ன சொல்றது? பிசிக்கல் டேமேஜ். இது நீங்க உங்களோட உள்ள ஃபால்ட். நல்லா தெரியும், இது ஏதோ ஒன்று நடந்துட்டு, கொடுத்த பொருள் என்ன நடந்திருக்கிறது விற்றவனுக்கு தெரியும். ஆனா அதை முடக்கி அது அப்படியே அவர்களை மட்டும் தட்டி இந்த பொருளுக்கு உத்தரவாதம் இல்லை என்று திருப்பி அனுப்புகிற சமுதாயமாக எம்மட சமுதாயம் இருக்குது. எல்லா பொருட்களும் அப்படியே மாறிட்டு கவலையான விஷயம். மாற்று மத சகோதரர்கள், நான் ஒரு தடவை பேசுகிறவர் சொன்னார், நெல் பிசினஸ் செய்தால் முதல் ஒரு காலத்துல, கோவிச்சுக்க கூடாது, உண்மை யதார்த்தத்தை சொல்றேன், இந்த சிங்கள பகுதியில மாற்று மத சகோதரர்கள் பகுதியில முதல் எம்மடாக்கள் நெல்லை கொள்வனவு செய்து நிறுத்திட்டு போனா அவங்க நிறுத்தவே மாட்டார்களாம், அது அப்படியே வாங்கிடுவார்களாம். ஆனா இப்போ அப்படி அல்ல, அணுவாக சோதிக்கிறார்கள். என்ன காரணம்? எங்க ஆக்கள் பார்த்த வேலை, எங்க ஆக்கள் செய்த மோசடிகள், அளவை நிலுவையில் ஏற்படுத்திய மோசடிகள். இன்று முஸ்லிம்கள் மீது உள்ள நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. அச்சமில்லை எம்மடாக்களுக்கு, பயமில்லையே. அளவை நிலுவையில் மோசடி செய்பவர்களுக்கு, குறைப்பவர்களுக்கு கேடுதான் என்கிறான் அல்லாஹ், நரகம் இருக்கிறது என்கிறான் அல்லாஹ். அல்லதீன யதக்தாலு அலன்னாஸ் யஸ்தஃபூன், அவர்கள் மக்களிடத்திலே ஒரு பொருளை வாங்குகிற பொழுது சரியாக நிறுத்தி வாங்கிக் கொள்கிறார்கள்.
அதை அளந்தாலோ அதை நிறுத்தி வாங்கினாலோ அதிலே குறைவை ஏற்படுத்தி நஷ்டத்தை உண்டாக்குறார்கள். அல்லாஹ் எச்சரிக்கிறான். வாங்குறப்போ பொருளை வாங்குற பொழுது அதை என்ன செய்யறது? செட்டியா நிறுத்தி வாங்குறது. ஆனா அதை இன்னொரு மக்கள்கிட்ட விற்கக்குள்ள என்ன செய்யறது? அதுல மோசடி செய்யறது, அளவை குறைச்சி விற்கிறது. எங்கேயாவது ஒரு பொருளுக்கு பின்னால ஏதோ அந்த இடையை குறைக்கிறதுக்கு ஏதோ ஒரு சிஸ்டத்தை வச்சிருப்பான். நிறைய நாம சோசியல் மீடியாவில பாக்குறோம். எல்லாத்திலையும் கலந்துருக்கு. இன்னைக்கு எங்க போனாலும் எம்மட ஆக்கிற பிரச்சனை தான் தலைக்கு மேல இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம ஒரு கோழியை வாங்குறோம்னு வைங்க. அந்த கோழில நிறைய கடைகள்ல இன்னைக்கு பார்த்தா அந்த முழங்காலுக்கு மேல சேர்த்து வெட்டுவான். நாம சாப்பிட இயலாது. ஆனா நல்லா தெரியும் எதற்காக செய்கிறார்கள். நிறுவையில் 50 கிராம் கூடுதல் மக்கள் சாப்பிட முடியாதுன்னு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறது? அதுல 50 கிராம் கூடி நான் எனக்கு காசு வருமே. சகோதரர்கள், இதெல்லாம் என்ன காரணம்? பயம் இல்லாத நிலை, அச்சமில்லாத நிலை. அல்லாஹ் நரகம் இருக்கிறது என்று சொல்லுகிறானே, இந்த நிலை, இந்த அச்சம் இல்லாத வெளிப்பாடுதான் இன்றைக்கு அளவை நிறுவைகளில் மோசடி, வியாபாரத்தில் மோசடி, பழங்கள் வாங்க போனாலும் மோசடி. பழங்களில் நல்லதை மேல வைப்பான், அழுகினதை கீழே வைப்பான். இதெல்லாம் நபிகளாருடைய காலத்தில் நடந்தது. ரசூலுல்லாஹ் மதீனாவில் வருகிறார்கள். ஒரு பழக்குவியலை ஒருவர் விற்று கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? தன்னுடைய கையை விட்டு பாக்குறாங்க. உள்ளுக்கு அந்த குவியல்ல கையை விட்டு பார்த்தா ஈரம் படுது ரசூலுல்லாஹ். அவர்கிட்ட வியாபாரி கிட்ட கேட்டாங்க, இது என்னப்பா, இது என்ன ஈரம் பட்டு இருக்குது? அப்ப சொன்னார், யார் சொல்றா, மழை பட்டுட்டு அதனால நான் அதை கீழே போட்டுட்டேன், மற்றதை மேல போட்டேன். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? யார் எங்களுக்கு மோசடி செய்கிறார்களோ அவர்கள் எம்மை சார்ந்தவர்கள் அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் அல்ல, அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறார்கள். இது இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நடக்கிறதா இல்லையா? சாதாரணமாக நடக்கிறதா இல்லையா? இந்த பல வகை வியாபாரங்களில் மோசடி. ஒரு ஈத்தம்பழத்தை வாங்குங்க, நல்லது மேல காட்டுவார்கள், கீழே எல்லாம் புஷ்வான், எல்லாம் புஷ் அடிச்சிருக்கும். எங்க வீட்டை கொண்டு போனா அவன் பதுவா செய்வான், என்ன பேரிச்சம்பழத்தை தந்துட்டான். நோன்பு காலத்துல நோம்போடு இந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடுறதா? இந்த பதுவா எங்க போய் சேரும்? எங்க வரும்? அது எம்மைத்தான் சொல்லும், விற்றவர்களைத்தான் சூழ்ந்து கொள்ளும். நோம்போடு துவா செய்ய வேண்டியவன் பதுவாவை சம்பாதிக்க வேண்டியவன் நாம். எனவே சகோதரர்களை நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த வியாபாரத்தில் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற முடியும். இதற்கு மாற்றமான வியாபாரம் செய்தால் நாம் மறுமை நாளிலே அடையாளப்படுத்தப்படுவோம். இன்னார் இன்னார் மோசடி வியாபாரம் செய்தார், இன்னார் இன்னார் அடுத்தவருக்கு அநியாயமாக பொருட்களை விட்டார். இதுவெல்லாம் சகோதரர்களே மறுமை நாளிலே ஒன்றுமே அசையாது, மறைக்கப்படாது. இதனாலே தானே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒருவர் மறுமை நாளிலே எப்படி சம்பாதித்தார், எங்கிருந்து சம்பாதித்தார் என்பதை அவர் உறுதிப்படுத்தாத வரைக்கும் நகர முடியாது. ஹதீஸ். அவர் எப்படி சம்பாதித்தார் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். இன்னைக்கு எப்படி பொருளாதாரம் வந்தாலும் சரி, எப்படி செலவழித்தாலும் சரி என்கிற அளவுக்கு போயிட்டு, அது ரசூலுல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நான் சம்பாதித்தது ஹலாலா ஹராமா என்று பொருட்படுத்தாத நிலைக்கு மக்கள் வருவார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். நடக்கிறதா இல்லையா? கண்கூடாக பார்க்கிறோமா இல்லையா சகோதரர்களே? இன்னைக்கு சாதாரணமாக போயிட்டு வியாபாரம் மோசடிகள் எல்லாமே கலந்து, மோசடிகள், அநியாயம், பொய், புரட்டு எல்லாம் நிறைந்திருக்கிறது என் சமூகத்தில். மாற்றப்பட வேண்டும் சகோதரர்களே, மாற்றப்பட வேண்டும். பொருட்கள் வாங்க முடியாது, உணவு வாங்க முடியாது, எல்லாத்திலையும் அநியாயம். மக்கள் சோசியல் மீடியாவில புகார் தெரிவிக்கிற அளவுக்கு முஸ்லிம் சமூகத்தினுடைய நிலை மாறி இருக்கிறது. ஒரு சாப்பாட்டு கடையில் சாப்பாடு வாங்க முடியாது, அங்கேயும் அளவை நிறுவையில் மோசடி, அங்கேயும் அளவை நிறுவையில் மோசடி. சாதாரணமான ஒன்று அல்ல சகோதரர்களே. நாம நினைக்கிறோம் ஒரு கொத்த போட்டுட்டு நாம மொத்தமா போட்டு எல்லாருக்கும் பிரிச்சு வைக்கிறோம் என்று. அவன் உள்ளம் நோயிட்டான்னு வைங்க, சரியான பங்கு போக வேண்டும் வைங்க, அதற்குரிய சவாபை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இன்னைக்கு ஹோட்டல்கள் உரிமையாளர்கள் கோபிக்க கூடாது. உங்களால் முடிந்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டி அளவை நிறுவையில் சரியாக கொடுங்கள். அதனுடைய பங்குகள், அது இறைச்சியோ கோழியோ நீங்க போட்டாலும் சரி, அதை வேறையாக நீங்க போடுங்க. இந்த சப்ஜெக்ட் சரியா கையாளுங்க. இல்லைன்னா அது அளவை நிறுவையில் குறைவு ஏற்படுத்துபவர்களுக்கு கேடு நரகம். இன்னைக்கு நாம சாதாரணமாக நினைச்சிட்டு போறோம், சாதாரணமாக பின்னூட்டங்கள் அடித்துட்டு போறோம்.
சகோதரர்களே, இதுவெல்லாம் நரகத்தை எமக்கு விட்டு தந்துவிடும். சகோதரர்களே, இந்த வியாபாரம் என்று வருகிற பொழுது இன்றைக்கு பாருங்க, எங்களுடைய முஸ்லிம் கடைகளிலே, எங்களுடைய முஸ்லிம் வியாபார ஸ்தலங்களிலே இன்றைக்கு ஹலாலான பொருளீட்டலை செய்ய வேண்டிய இடம். ஆனால் அந்த இடங்களில் ஜும்மா நாள் என்று வருகிற பொழுது பாருங்கள், ஜும்மா நாள் வந்தா கடையை மூடுறதுக்கு மனம் இல்லை. ஜும்மா நாள் வந்தா கடையை மூடுறதுக்கு இடம் இல்லை. ஏன்? மனசு இல்லை. வியாபாரத்தில் நஷ்டம் வந்து விடுமோ, கஸ்டமர்ஸ் எங்கேயாவது திரும்பி விடுவார்களோ என்கிற அச்சம், அல்லாஹ் கொடுக்க மாட்டான் என்கிற உறுதியோ தெரியாது. சகோதரர்கள், நம்பிக்கையின் குறைபாடு அது. ஜும்மா நாட்களில் கடைகளில் வியாபாரம் செய்வது ஹராம், தெளிவான ஹராம். ஜும்மாவுக்கு அழைக்கப்பட்டால் நீங்கள் ஜும்மாவுக்கு அல்லாஹ்வை ஞாபகம் ஊட்டுவதற்கு விரையுங்கள். நீங்கள் வியாபாரத்தை விட்டு விடுங்கள். இது யார் மன்னித்தது? இது யார் சொல்வது? அல்லாஹ் சொல்லுகிறானே என்கிற அச்சம் இல்லாததன் காரணம் தானே இன்னும் நாம் அந்த வசனங்களை கணக்கெடுக்காமல் கடையை திறந்து வைத்து வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறோம். சகோதரர்களே, என்ன நிலை இது? இது முஃமினுடைய பண்பு அல்ல. இன்னமல் முஃமினூன், அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? முஃமின்கள் என்பவர்கள் இதா ذிக்ரல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி ஞாபகம் ஊட்டப்பட்டால், வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ, அவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால், زَادَتْهُمْ ஈமானா, அவர்களுக்கு ஈமான் அதிகரிக்கும் என்கிறான் அல்லாஹ். எனவே இந்த வசனங்கள் எம் உள்ளங்களை தொலைக்கவில்லை என்றால், அல்லாஹ் தடுக்கிற விஷயங்கள், உங்களுடைய வியாபாரத்தில் நேர்மையை பேணுங்கள் என்று சொன்ன வசனங்கள் இல்ல, அது என்னன்னாலும் பார்த்துக்குவோம், அது அங்க போய் பார்க்கிற விஷயம், அது எப்படினாலும் நான் வியாபாரம் செய்வேன் என்ற கண்மூடித்தனமான செயற்பாடுகளில் நாம் ஈடுபட்டால் சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் மரண வேளையில் அதை அறிந்து கொள்வோம். எம்மை மலக்குல் மௌத் பிடிக்கிற நேரம் வழங்கிக் கொள்வோம். நாம் செய்த அநியாயங்களை, நாம் மறுத்த வசனங்களுடைய வெளிப்பாடுகளை மரண வேளையில் நிச்சயம் புரிந்து கொள்வோம். சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எவ்வளவு உபதேசங்கள் சொல்லப்பட்டாலும், எவ்வளவுதான் சோசியல் மீடியாவிலே இதெல்லாம் பேசப்பட்டாலும் உதாசீனப்படுத்தப்படுகிறது. எம் சமூகத்தில் உதாசீனப்படுத்தப்படுகிறது. சாதாரணமாக பேசிவிட்டு செல்லுகிறார்கள், உலகளாவிய ரீதியில் பதில் சொல்லுகிறார்கள். வியாபாரம் செய்தா விட்டா நஷ்டமாகிருமே, எங்கட கஸ்டமர் எல்லாம் அடுத்த ஊர்களுக்கு போய் வியாபாரத்தை பொருட்களை கொள்வனை செய்வார்களே, நான் நஷ்டமாகி விடுவேன் என்கிற பேச்சு. சகோதரர்கள், இதெல்லாம் தவக்குள் இல்லை, அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லை. கலிமா சொன்னவர்கள் உறுதியான அந்த தவக்குள் இல்லாத அந்த அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கையின் குறைவுதான் இப்படி எல்லாம் பேச வைக்கிறது சகோதரர்களே. எனவே நாம் அல்லாஹுக்கு விருப்பமான முறையில் எங்களுடைய வியாபார நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். சகோதரர்களே, எப்பொழுது நாம் எங்களுடைய வியாபாரங்களை ஹலாலாக ஆக்கிக் கொள்கிறோமோ அப்பொழுதுதான் எங்களுடைய அமல்களுடைய அந்த அமல்களுடைய உயிரோட்டத்தை அல்லாஹ்விடத்திலே பெற்றுக் கொள்ள முடியும். அந்த அமல்களுடைய வெளிப்பாட்டை அல்லாஹ்விடத்திலே பெற்றுக் கொள்ள முடியும். இல்லை என்றால் சகோதரர்களே, எவ்வளவுதான் நாம் அமல் செய்தாலும் எங்களுடைய வியாபாரத்தில் ஒரு ஓட்டை இருந்தால், ஒரு ஹராமான நடவடிக்கை இருந்தால், அந்த வியாபாரத்தின் மூலமாக நாம் நஷ்டவாளியாக மாறுவோம். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லுகிறான்? யா அய்யுஹர் ரசூல், ரசூல்மார்களை பார்த்து சொல்லுகிறான், குலூ மினத் தய்யிபாத்தி மா குலூ மினத் தய்யிபாத், நல்லவற்றை உண்ணுங்கள், வஅமலு சாலிஹா, நீங்கள் சாலிஹான அமல் செய்யுங்கள் என்று ரசூல்மார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். சகோதரர்களே, அதோடு இல்லை, இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாம் வழங்கியவற்றிலிருந்து நல்லதை நீங்கள் உட்கொள்ளுங்கள். எனவே எந்த ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளையை சொன்னானோ அதே கட்டளையை ஒவ்வொரு முஃமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான். சகோதரர்களே, எனவே நாம் உண்ணுகிற உணவு நல்லதாக இல்லை என்றால், தூய்மையானதாக இல்லை என்றால், ஹலாலானதாக இல்லை என்றால், என் வியாபாரம் ஹலாலானதாக இல்லை என்றால் சகோதரர்களே, அந்த உணவு, அந்த பொருளிட்டு அந்த வியாபார நடவடிக்கை ஹராமானதாக மாறிவிடும். எனவே ஹராமானதாக எங்களுடைய வியாபாரங்கள் மாற்றம் பெற்றால் நாம எவ்வளவுதான் எங்கட அந்த வியாபாரத்தை வச்சு
ப்ராஃபிட்டை வச்சு நாம பள்ளி கட்டி கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. நாம செய்தது ஹராமான வியாபாரம், ஹராமான பிசினஸ். இந்த வச்சு நாம நோம்புல கஞ்சி அடுத்தவரை கஞ்சி கொடுக்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்? அல்லாஹ் ஒரு காலமும் ஹராத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் எப்பொழுதுமே தய்யிபாத் நல்லவைகளை மட்டும்தான் அங்கீகரிப்பான். அது ஒரு அடிப்படை. அது அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னார்கள்? ஒரு ஈத்தம்பழத்தின் அளவு தர்மம் செய்வது என்பது, அதை அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால், ஈத்தம்பழத்தின் அளவு தர்மம் செய்வது என்பது, இந்த சதகாவை அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால் அது நல்லதாக இருக்கிற பொழுது ஏற்றுக்கொள்கிறான் என்று விட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். யார் ஒருவர் இந்த ஈத்தம்பழத்தின் அளவுக்கு தர்மம் செய்கிறாரோ அல்லாஹ் இந்த தர்மத்தை என்ன செய்கிறான் என்றால் தன்னுடைய வழக்கரத்தால் அதை பாரம் எடுக்கிறான். பாரம் எடுத்து ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், உங்களில் ஒருவர் தன்னுடைய குதிரை குட்டியை மழை அளவு வளர்த்து விடுகிறாரே, வளர்ந்து போகிறது, இது போல அவர் நல்லவற்றை செலவழிக்கிற பொழுது அல்லாஹ் அவருடைய செல்வத்தை பெருக்கி விடுகிறான், அவருடைய தர்மத்தை பெருக்கி விடுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, எம் வியாபாரம் உண்மைக்கு உண்மையாக ஹலாலானதாக, மோசடி கலந்து கொள்ளாமல், பொய் கலந்து கொள்ளாமல், அடுத்தவர்களுக்கு அநீதி இழைக்காமல் இருக்கிற பொழுதும் நிச்சயமாக நாம் இந்த வியாபாரத்தினூடாக உண்மை வியாபாரிகளாக நாளை வறுமையில் எழுப்பப்படுவோம். அப்படியான உண்மை சமூகமாக ஆகுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எம் உடலில் எப்பொழுது ஹராம் கலந்து விடுகிறதோ, எம் பொருளாதாரத்தில் எப்பொழுது ஹராம் கலந்து விடுகிறதோ, நாம் இருக்கிற இடம் எப்பொழுது ஹராமாக ஆகிவிடுமோ, நாம அணிகிற ஆடைகள் எப்பொழுது ஹராமாக ஆகிவிடுமோ அப்பொழுது ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறார்கள், பிரார்த்தனை ஏற்கப்படாது, பிரார்த்தனை ஏற்கப்படாது. இது சஹீஹான ஹதீஸ். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லுகிறார்கள்? அர்-ரஜுலு யுதீலு ஸஃபர், ஒரு மனிதர் நீண்ட பிரயாணம் போகிறார், பரட்டை தலையோடு புழுதி படிந்தவராக, இப்பொழுது கஷ்டம் வருகிற போது யமுத்தி யதைஹி இலா ஸமா, வானத்தின் பக்கம் தன் கையை உயர்த்தி யா ரப் யா ரப் யா அல்லாஹ் யா ரப்பே என்று அழைத்து பிரார்த்திக்கிறார். வமதஅமு ஹராம், அவர் சாப்பிட்ட உணவு ஹராமாக இருக்கிறது. வமஷ்ரபு ஹராம், அவர் குடித்த பானம் ஹராமாக இருக்கிறது. வமல்பசுஹு ஹராம், அவர் உடுத்திருக்கும் ஆடை ஹராமாக இருக்கிறது. வவதிய பில் ஹராம், ஹராத்தை கொண்டே அவருடைய உடம்பு வளர்ந்திருக்கிறது. ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹ், இவருடைய பிரார்த்தனை எப்படி அங்கீகரிக்கப்பட போகிறது? எப்படி அங்கீகரிக்கப்படும்? ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, நானும் நீங்களும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஹராம் கலந்தால், ஹராம் எங்களுடைய உடலில் கலந்தால், எங்களுடைய பொருளாதாரத்தில் கலந்தால், எங்களுடைய ஆடையில் இருந்தாலும், நாம் எவ்வளவுதான் தொழுது அல்லாஹ்விடத்திலே கையேந்தினாலும் ரசூலுல்லாஹ்வுடைய எச்சரிக்கை அல்லாஹ் எப்படி அங்கீகரிக்க போகிறான்? பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாது. எனவே சகோதரர்களை கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்ததாக சொன்ன விஷயம்தான், எங்களுடைய வியாபாரத்தில், அது வியாபாரத்துக்கு அப்பால் வட்டி வந்து விடக்கூடாது, வட்டியில் தொடர்பு இருந்து விடக்கூடாது. அது கடும் எச்சரிக்கையான விஷயம், எனக்கு தெரியும். யம்ஹக்குல்லாஹு ரிபா வயர்பி ஸதகாத், அல்லாஹ் வட்டியை அழிப்பான், அல்லாஹ் வட்டியை அழிப்பான். இது யார் சொன்னது? படைத்த அல்லாஹ்வே சொன்னான். அது நீங்க எந்த ரீதியில போனாலும் சரி, அது எப்படி நீங்க செய்தாலும் சரி, அல்லாஹ் ஒரு நாள் அந்த வட்டியை அழித்தே தீர்வான். இந்த அச்சம் வர வேண்டும் சகோதரர்களே. இன்றைக்கு சாதாரணமாக இந்த வட்டியினுடைய நடவடிக்கைகளில் முஸ்லிம்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். சாதாரணம். ஒரு கஷ்டம் வருகிற பொழுதும் நகைக்கடைகள் கொண்டு போய் ஈடு வைக்கிற கலாச்சாரம் இன்னும் இருக்கிறது. துஆ அங்கீகரிக்கப்படாது. ரசூலுல்லாஹ்வுடைய பதுவாவில் இருக்கிறோமே, லஅன ரசூலுல்லாஹ் ஆகில ரிபா வ மூகிலஹு வ காதிபஹு வ ஷாஹிதைஹி. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பதுவா செய்கிறார்கள்? வட்டியை சாப்பிடுபவர், சாப்பிட கொடுப்பவர், அதற்கு உடந்தையாக இருப்பவர், ஷாஹிதாக இருப்பவர், எழுதுபவர்கள் எல்லாரும் ஹும் சவா, பாவத்தில் சமமானவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் அல்லவா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சபிக்கிறார்கள் அல்லவா?
அல்லாஹ் அல் குர்ஆனிலே அவனோடு யுத்த பிரகடனம் விடுக்கிறான் அல்லவா. நீங்க வட்டியை செய்யத்தான் போறீங்களா, அல்லாஹ்வோட நீங்க யுத்த பிரகடனம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறானா இல்லையா சகோதரர்களே? கடுமையான விஷயமா இல்லையா? சாதாரணமாக இன்றைக்கு மலிந்து போய்விட்டது, சாதாரணமாக மலிந்து போய்விட்டது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே எவ்வளவு அழகாக சொல்லுகிறான், அல்லதீன யக்குலூன ரிபா, யாரெல்லாம் வட்டியை சாப்பிடுகிறார்களோ, லா யகூமுன இல்லா கமா யகூமுல் லதி யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ், மறுமை நாளிலே பைத்தியம் பிடித்தவன் போன்று ஷைத்தான் தீண்டியவனை போன்று அவன் எழும்புவான் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். ஸாலிக பிஅன்னஹும் காலு, என்ன காரணம் என்று தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் பைஉ மிஸ்லு ரிபா, வியாபாரமும் வட்டியை போன்றுதானே இருக்கிறது என்று பேசினார்கள். அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான், வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். அல்லாஹ் தொடராக சொல்லுகிறான், இப்பொழுது அல்லாஹ்விடத்திலே உபதேசம் வருகிறது. அல் குர்ஆன் எச்சரித்த வசனங்கள் காது கட்டுகிறது, உள்ளத்தை தொலைக்கிறது. இப்பொழுது அந்த வட்டியில் இருந்து விலகிக் கொள்ளுகிறார், வட்டியை விட்டு விடுகிறார். அல்லாஹ் என்ன சொல்கிறான், அப்படி விட்டுட்டாரா அது அவரோட போச்சு, அவர் செய்தது அந்த காரியத்தை அல்லாஹ் அப்படி விட்டு விடுகிறான். அதனுடைய சப்ஜெக்ட், அவருடைய விவகாரம் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. ஆனால் இப்படியெல்லாம் வசனங்கள் தெரிந்தும், இப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான் என்று நன்றாக தெரிந்தும், குர்ஆனுடைய எச்சரிக்கை தெரிந்திருந்தும் மறுபடியும் வட்டியின் பக்கம் திரும்புகிறார் என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் நரகவாசிகள். அதோடு நிப்பாட்டவில்லை அல்லாஹ், ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அந்நரகத்தில் அவர்கள் அந்த நரகத்தில் நிரந்தரமாக தங்கி கிடப்பார்கள். நஊது பில்லாஹ். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். சாதாரணமாக செய்கிறோம், சாதாரணமாக வீடு வைக்கிறோம், சாதாரணமாக லீசிங் வாகனம் ஓடுகிறோம், வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி வட்டியில் வாகனத்தை வாங்கி ஓடுகிறோம், லீசிங்கில் கட்டுகிறோம் மாதம். என்ன நினைப்பு சகோதரர்களே? மரணம் வராது என்று நினைப்பா? இந்த வாகனத்தோடு மரணம் வந்தால் என்ன நிலை யோசிக்க கூடாதா? இந்த பொருளீட்டலில் குழந்தைகள் வளர்கிறார்களே, என்ன நிலை யோசிக்க கூடாதா? வட்டி என்று தெரிகிறது, லீசிங் கட்டிதான் நாம் வாகனம் எடுத்துதான் பொருளாதாரம் பிசினஸ் செய்ய வேண்டுமா சகோதரர்களே? இதுதான் ஒரு முஸ்லிமுக்கு பொருத்தமானதா? இல்லை. அல்லாஹ் மீது நம்பிக்கை வையுங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் கொடிகட்டி பறக்க, நீங்கள் வட்டியில் வாகனம் ஓடி உங்கள் வியாபாரம் செய்தாலும் சகோதரர்களே, இந்த உலகத்தோடு முடிந்து வரும். மஞ்சு கொள்ளுங்கள், மறுமையில் எந்த பங்கும் கிடையாது சகோதரர்களே. நிரந்தரமாக நரகத்தில் தங்கிவிட வேண்டி வரும், நிரந்தரமாக நரகத்தில் தங்க வேண்டி வரும். இன்ட்ரெஸ்டாக இருக்கும், நல்லா இருக்கும், வியாபாரம் கொடிகட்டி பறக்கிறமாக இருக்கும். ஆனால் என்றாவது ஒரு நாள் அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையாகும். என்னது? அல்லாஹ் வட்டியை அழித்தே ஆகுவான் என்கிற வசனம் உண்மைப்படும் சகோதரர்களே. தெளிவு இல்லையா? மார்க்க அறிஞர்களில் சென்று கேட்டு படியுங்கள். இப்படி வியாபாரம் செய்ய போகிறேன், இந்த வியாபாரத்தை நான் இப்படி பொருளீட்டு செய்து நான் வாங்க போகிறேன், ஹலாலா ஹராமா, இனி ஒன்றுக்கும் பார்க்கறது இல்லை. அவர் செல்றதை சொல்லிட்டு போகட்டும், நான் வாழ்ற மாதிரி வாழ்ந்துட்டு போறேன் என்ற சகோதரர்களே, நாம் எல்லாம் என்ன முஸ்லிம்கள்? நாம் அல்லாஹ்வை எப்படி உண்மை முஸ்லிம்களாக சந்திக்க முடியும் சகோதரர்களே? எனவே அல்லாஹ்வை அஞ்சு கொள்ள வேண்டும். எங்களுடைய பொருளாதாரத்தில் வட்டி வந்து விடக்கூடாது, வட்டியோடு சம்பந்தப்பட்டு விடக்கூடாது சகோதரர்களே. வட்டியோடு சம்பந்தப்பட்டால் மறுமையில் ஷைத்தான் பிடித்தவர்கள் போன்று எழும்ப வரும். ரசூலுல்லாஹ்வுடைய பதுவாக்கு உள்வாங்கப்படுகிறோம் சகோதரர்களே. அல்லாஹ்வை நானும் நீங்களையும் அஞ்சு கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ் தஆலா எங்களுடைய பொருளாதாரத்தை ஹலாலான பொருளாதாரத்தின் ஊடாக நாம் செலவழிப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். நாம் செலவழிக்க வேண்டும், ஹலாலான சம்பாத்தியத்தில் இருந்து நாம் செலவழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுடைய பொருளாதாரத்தை செலவழிப்பவர்களுக்கு உதாரணம் கமஸலி ஹப்பத்தின் மின் ஹர்தல். அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? கமஸலி ஹப்பத்தின் அம்பத்தத் சப்அ சனாபில். அல்லாஹ் ஒரு வித்துக்கு உதாரணம் சொல்ல, ஒரு வித்து, அந்த வித்து அம்பத்தத் சப்அ சனாபில், அது 7 கதிர்களை முளைக்க செய்கிறது. ஃபி குல்லி சும்பலத்தின் மிஅத் ஹப்பா, ஒவ்வொரு கதிரிலும் 100
வித்துக்களை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். வல்லாஹு யுதைஃபு லிமன் யஷா. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அதை பன்மடங்காக ஆக்கி கொடுக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ் என்ன வசனத்தில் சொன்னாலும் இந்த தர்மத்தை பற்றி பேசுகிற பொழுது நீங்க செலவழித்தால் நான் பன்மடங்காக ஆக்கி தருவேன், நான் இங்க செலவழித்தால் பன்மடங்காக கொடுப்பேன் என்றுதான் சொல்லுவான். சகோதரர்களே, தர்மத்தை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லுகிற பொழுது கூட அதை பன்மடங்காகவே அல்லாஹ் ஆக்கி தருவான் என்றே சொல்லுவார்கள். சகோதரர்களே, உள்ளத்தில் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், நாம் செய்கிற தர்மத்தை அல்லாஹ் அதை நிச்சயமாக பன்மடங்காக ஆக்கி காட்டுவான். நான் அதை நிச்சயமாக ஆக்கி காட்டுவான். அதில் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. ₹1 செலவழித்தாலும் அதிலே பன்மடங்கை எதிர்பார்க்கலாம், அதை எதிர்பார்க்கலாம். சகோதரர்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறோம், பாவ மன்னிப்பு தேவை என்று ஓடுகிறோம். சகோதரர்களே, அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? உங்களுடைய அல்லாஹ்வுடைய இரட்சகனுடைய மக்ஃபிரத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். சொர்க்கம் எப்படி சொர்க்கம்? அவருடைய விசாலம் வானம் பூமியினுடைய விசாலம். அது இறை விசுவாசிகளுக்கு தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் யார்? இறை விசுவாசிகள் யார்? الذين ينفقون أموالهم في السراء والضراء الذين ينفقون في السراء والضراء. அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுதும் கஷ்டத்தில் இருக்கிற பொழுதும் வாரி வழங்குவார்கள், செலவழிப்பார்கள். இத்தகையவர்கள் இறை விசுவாசிகள் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். எனவே சகோதரர்களே, நாம் அடுத்தவர்களுக்கு செலவு செய்கிற பொழுது அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தும் வரும், இறை விசுவாசிகள் என்பதையும் அல்லாஹ் அடையாளப்படுத்தி காட்டுகிறான். சகோதரர்களே, நான் ஏன் இந்த வசனத்தை சொல்கிறேன் என்றால், இன்னைக்கு ஆட்கள் பள்ளி வாயில்களுக்கு தர்மம் கொடுங்க என்றா பின்வாங்குகிறார்கள். பள்ளி வாயிலுடைய கட்டிட நிதிக்கு உதவி செய்யுங்கன்னா பின்வாங்குகிறார்கள். பள்ளி வாயிலுக்கு காணி கொள்வனம் செய்யணும் கொஞ்சம் தாங்கன்னா பின்வாங்குகிறார்கள். சகோதரர்களே, ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளத்தில் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். தர்மம் செய்வதற்கு உள்ளம் திறந்து கொடுக்கவில்லை என்றால் உள்ளத்தில் நோய் இருக்கிறது. முன்னொரு காலத்தில் முன் சென்றவர்கள் பள்ளி வாயில்களுக்கு காணிகளை எழுதி கொடுத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு பள்ளி வாயிலுக்கு ஒரு ₹1000, ₹2000 காணி கொள்வனவு செய்ய போறோம், உதவி செய்யுங்கன்னா நாளைக்கு வாங்க, இன்றைக்கு வாங்க, இப்ப காசு இல்ல. சகோதரர்களே, என்ன ஈமான்தார்கள் நாம, என்ன ஈமான்தார்கள்! மறுமையில் மரணத்துக்கு பின்னால் மறுமை நாள் வரைக்கும் நன்மைகள் தராசில் நிரம்ப போகிறது அல்லவா? நம்பிக்கை இல்லையா சகோதரர்களே? ₹1 செலவழித்தாலும் அதை நாம் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய கூலியாக காணுவோம். அல்லாஹ் எப்படி சொல்லுகிறார்? நீங்கள் உங்களுக்காக முற்படுத்துகிற மின் ஹைரின், எந்த நலவில் எதை செய்தாலும் அதை நலவானதாகவும் மிகப்பெரிய கூலியானதாக நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறானே. சகோதரர்களே, தாராளமாக வழங்குங்கள், பள்ளி வாயிலுக்கு தாராளமாக கொடுங்கள். இது அல்லாஹ்வுடைய மாளிகை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய மாளிகைகள் பள்ளி வாயில்கள் என்பது ரப்பினுடைய மசாஜித லில்லாஹ், பள்ளி வாயில்கள் அல்லாஹ்வுக்குரியது. பள்ளி வாயிலுக்கு தாராளமாக கொடுங்கள். உங்களுக்கு நேரம் இல்லையா? வெள்ளிக்கிழமை வருகிறோமே, அந்நேரமாவது எம்மால் முடிந்த அந்த தர்மத்தை பள்ளி வாயிலுக்கு கொடுத்து விட்டு செல்லலாம். அழகிய சந்தர்ப்பம். பள்ளி வாயில்கள் பரிபாலனம் செய்பவர்களுக்கு உதவியாக இருக்கும். இன்னைக்கு பள்ளி வாயிலில் பரிபாலனம் என்பது மிகவும் ஒரு சவாலான ஒன்றாக மாறி இருக்கிறது. என்ன காரணம்? மௌலிமாருக்கு சம்பளம் கொடுக்கிறது யாரு? முஅத்தின்மாருக்கு சம்பளம் கொடுக்கிறது யார்? எந்த சமூகத்தில் இந்த பிரச்சனையை தலைவிரித்தாடுகிறது? அல்லாஹ்வை மறுமை நாளை ஈமான் கொண்ட சமூகத்தில். இன்றைக்கு பாருங்க சகோதரர்கள், எல்லா பள்ளி வாயிலும் இல்லை. இவ்வளவு பொருளாதார நெருக்கடிக்கு உள்வாங்கப்பட்டும் இன்றைக்கு உலமாக்கள் பள்ளி வாயிலில் தொழில் வைப்பவர்களுக்கு அதே சம்பளத்தோடு என்னுடைய நிர்வாகங்கள் இன்னும் கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு விளங்கும், உலக நடைமுறை தெரியாமல் இல்லை. இன்றைக்கு செலவு எப்படி இருக்கிறது, இந்த மூளை எப்படி செலவழிப்பார் என்பது தெரியும். ஆனால் கண்மூடித்தனமாக ஏதோ ஒரு நினைப்பில் அவர் வேணுமெனா போகட்டும், வேற ஆள எடுத்துட்டு போறோம் நாங்க என்கிற அளவுக்கும் என்னுடைய முஸ்லிம் சமூகம் மாறி இருக்கிற சகோதரர்களே, நாம் எல்லாம் ஆழமாக உள்ளத்தை தொட்டி யோசிக்கணும், மனசாட்சியோடு யோசிக்க வேண்டும். எனவே நாம பள்ளி வாயிலுக்கு எப்ப வாரி அள்ளி வழங்குகிறோமோ நிச்சயமாக பள்ளி வாயில் பரிபாலனத்துக்கு உதவியாக இருக்கும். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் மீது நம்பிக்கை வையுங்கள், தவக்குள் வையுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பல வழிகளை துறப்பான், அதில் மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ்வை அச்சப்படாத வேளையில் தான் ஈமானில் குறைபாடு வரும். எப்பொழுது நாம் அல்லாஹ்வை உறுதியாக நம்பி எல்லா செயற்பாடுகளிலும் இறங்குவோமோ,
யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கிறாரோ இஜ்அல் லஹு மக்ரஜா, அவருக்கு நாம் பல வழிகளை திறப்போம். வயர்ஸுகு மின் ஹைது லா யஹ்தஸிப், அவர் நினையா புறத்தில் இருந்து நாம் வாழ்வாதாரத்தை கொடுப்போம். இது யாருடைய உத்தரவாதம்? படைத்த ரப்பினுடைய உத்தரவாதம் அல்லவா? நீங்கள் உறுதியாக ஈமான் கொண்டால், உறுதியாக இறையச்சத்தோடு நடந்தால், நீங்கள் உறுதியாக தவக்குல் வைத்தால், எப்படி ஒரு பறவை வெறும் வயிற்றோடு காலையில் சென்று மாலை வருகிற பொழுது வயிறு நிரம்பி வருகிறதோ அது போன்று அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். எனவே சகோதரர்களே, எல்லாவற்றுக்கும் எல்லா நிலைக்கும் நாம் மாற வேண்டும், தக்வா வர வேண்டும், இறையச்சம் வர வேண்டும், உறுதியான தவக்குல் வர வேண்டும். எனவே எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் உறுதியான இறையச்சத்தை தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.